யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இதுவரையும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 640 புதிய கிராமங்களிலே சபைகளை உருவாக்கியிருக்கிறோம். 6420 பேருக்கு நாம் திருமுழு கொடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக உருவாக்கியிருக்கிறோம். கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் 15 புதிய கிராமங்களிலே சபையையும் 240 புதிய ஞானஸ்தானமும் நாம் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த மாதத்தில் 3 புதிய திருச்சபைகள், மகாராஷ்டிராவில் 1, பஞ்சாபில் 1, ஹரியானாவில் 1 என்று சொல்லி 3 புதிய திருச்சபைகளை நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே 210 மிஷனரிமார் 25 மாநிலத்திலேயும் அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், இன்னும் வங்கதேசம் போன்ற பகுதிகளிலும் நற்செய்தி அறிவிக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினாலே இதுவரையிலே 44 ஆலயம் கட்டி முடித்திருக்கிறோம். 7 விடுதிகளில் 448 குழந்தைகள் படிக்கிறார்கள். அருமையானவர்களே, மணிப்பூரில் இன்னும் அமைதி ஏற்படவில்லை. விசுவாசிகள் அநேக பேர் காட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அதில் 58 பிள்ளைகளை எடுத்து நாம் அந்த ஒரு குழந்தைகளுக்கான ஆங்கில வழி பள்ளி ஆரம்பித்து இந்த குழந்தைகளுக்கு நாம் கல்வி, உணவு, உறைவிடம் கொடுத்து வருகிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே இந்த ஊழியம் அநேக பொதுமக்களுடைய ஆதரவினால் இயங்குகிறது. அருமையானவர்களே, கடந்த நாளில் ஒரு அண்ணன் ஆலயங்கிட்ட காணி கொடுத்தார்கள். அவருடைய மகனுடைய திருமணத்தில் வந்த மொய் பணத்தை அப்படியே எடுத்து அவருடைய மகன் சார்பில் ஒரு ஆலயம் கட்டுங்கள். கடந்த நாளில் இன்னொரு தாயார் ஃபோன் பண்ணினார்கள். ஐயா, உங்களுடைய வார்த்தையை நான் கேட்டேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், நான் ஒரு ஆலயம் கட்ட பணம் தருகிறேன் என்று சொல்லி ஆலயம் கட்ட கொடுத்தார்கள். அம்மா, உங்களுக்கு ஏதாயிலும் பொருத்தனை இருக்கிறது என்று சொல்லி கேட்கும்போது என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் ஆக வேண்டும், வேறு ஒரு பொருத்தனை கிடையாது, அதுக்காக ஜோமினிடுங்க அப்படின்னாங்க. என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஏவார் என்றால் இந்த மிஷனரி பணியில் பங்கெடுங்கள். ஒரு தொலைக்காட்சி நிகழ்வுக்கு 5000 ரூபாய் ஸ்பான்சர் வாங்குகிறோம். ஒருவேளை ஒரு ஆண்டுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய் தேவை. அப்படி நீங்கள் பொறுப்பு எடுக்கும்போது உங்கள் பெயர் சொல்லி அந்த நிகழ்வுக்காக ஜெபம் செய்யப்படும். ஒரு மிஷனரிக்கு ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய் வாங்குகிறோம். ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறது ஒரு பகுதி 600, முழுமையாக பொறுப்பெடுக்க 1200. மிஷனரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். பணித்தளத்தில் ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்கு மோட்டார் சைக்கிள் நிறைய தேவை இருக்குது. குறிப்பாக பஞ்சாபில் பார்த்திங்கன்னா ஜலந்தர், இன்னும் மோகா போன்ற மாவட்டங்களில் நல்ல வரவேற்பு. அந்த பகுதியில் இருக்கிற மிஷனரி எங்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வேணும்னு கேட்குறாரு. நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா 2030க்குள்ளே 100 கிராமங்களில் நான் சபை உருவாக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அருமையானவர்களே, நல்ல ஒரு துடிப்பான ஊழியக்காரர். அவே ஜோமனிடுங்க, ஆண்டவர் ஏவார்னா ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு உதவி செய்யுங்க. பணித்தளத்தில் ஒவ்வொரு சபையிலையும் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் மிஷின் வைக்கணும். கம்ப்யூட்டருக்கு 10,000 ரூபாய் தேவை. கடந்த மாதத்தில் ஒரு அம்மா என் சார்பில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி தரேன்னு சொல்லி 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. டெய்லரிங் மிஷினுக்கு 6,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா தேவை இருக்குது. நீங்கள் ஜோமினிடுங்க, ஆண்டவர் உங்களை ஏவார் என்றால் இந்த ஊழியங்களை தாங்கலாம். அருமையானவர்களே, விடுதலையின் செய்தி சகல ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வுகளை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தரிசனம் பெற வேண்டும். ஒவ்வொரு திருச்சபை பாஸ்டர்ஸும் மிஷனரி தரிசனம் பெறணும். அருமையானவர்களே, மிஷனரி தரிசனம் இல்லாத சபை செத்த சபை. மிஷனரி தரிசனம் இல்லாத கிறிஸ்தவர்கள் உயிரற்றவர்கள். ஆகவே நான் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி, எழுப்புதல்னு சொல்கிறோம் பாருங்கள். இது மிஷனரி தரிசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் அந்த எழுப்புதலுக்கு உண்மையான அடையாளம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆத்துமாதாய பணியில் ஈடுபட்டுருவோம். எல்லாருமே ஒரு ஜெப ஆவியில் இருப்போம். உங்களை பார்க்குறவங்க உங்க கூட இருக்கிறவரே கடவுள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் நம்முடைய சபைகளில் பற்றி எறிய வேண்டும். அதற்காக தான் தொலைக்காட்சியில் இந்த தரிசன செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 3:30 மணிக்கு எங்களுடைய செய்தி மொழிபெயர்ப்பாக வருகிறது. சனிக்கிழமை தோறும் மாலை 3:30 மணிக்கு, அதேபோல் வியாழக்கிழமை தோறும் இரவு 8:30 மணிக்கு, அதேபோல் சனிக்கிழமை இரவு 7:45 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு எங்களுடைய செய்திகள் வருகிறது. அருமையானவர்களே, இந்த செய்தியை மற்றவர்களும் பார்க்க சொல்லி நீங்கள் தூண்டுங்க. ஏன்னா இது அநேகருடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக திருப்பறக்கு உதவியாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தை ஆதரிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் என்னுடைய வங்கி எண்ணை குறித்து எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் செலுத்தி ஒருவேளை 80G வேணும்னா நீங்கள் தெரியப்படுத்தினா
உங்களுடைய ஆடிட்டிங்கில் நீங்கள் அதை கிளைம் பண்ணுறதுக்கு முடியும். என்னுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90, ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 005652. இவங்களுடைய தொலைபேசி எண் 9043867550, 9447375550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் பரிபூர்ணமான ஒரு ஜீவன் இல்லை என்றால் பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை என்பதை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 20வது வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக தம்முடைய வருகை குறித்து சொல்கிறார். எனக்கு முன்பாக வந்தவர்கள் கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள் என்று பல தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்கிறார். அது மாத்திரமல்ல, சாத்தானை குறித்து அவர் சொல்லும்போது அவன் திருடன், அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிலே பலர் இந்த பொய்யான வசனிப்புக்கு நிறைய நேரங்களில் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறோம். சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அது என்ன அப்படின்னா, ஒரு இளைஞனுக்கு பரலோகம் போகணுன்னு ஆசை. ஆகவே அவன் போய்கிட்டு இருக்கான். போகும்போது அங்கே பேதுரு நிற்கிறார். தம்பி, 2 சிறப்பான இடம் இருக்குது, இந்த 2 இடத்தையும் நீங்கள் தான் பார்க்கணும், பார்த்துட்டு நீங்கள் தான் டிசிஷன் எடுக்க போகிறீங்க, நாங்கள் சாப்பர்ச்சுனிட்டியை மட்டும்தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் முதல்ல இன்னொரு இடத்துக்கு போகிறான். அந்த புள்ள போனால் ஒரு 12 பொம்பளை பிள்ளைங்க ஓடி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஆளுக்கு 6 பேர் பிடிச்சி அவரை தடவி கொடுத்து ஒரு பெரிய சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறாங்க. அங்கே இன்னும் சில பொம்பளை பிள்ளைங்க அடையும் குடையுமா நிறைய போட்டு அவருக்கு விசிறி வீசுகிறாங்க. ஒரு சில பொம்பளை பிள்ளைங்க கொண்டு வந்து சாராயம் கொடுக்காங்க. இதெல்லாம் அவர் குடிக்கிறாரு. நல்லா குடிச்சிட்டு அங்கே ஒரே டான்ஸு, ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி, ஆர்ப்பாட்டம். எங்கே பார்த்தாலும் ஒரே அரைகுறை நடனங்கள். வித்தியாசமாக இருக்குது. ஐயா, இப்படி ஒரு சந்தோஷமான இடம் இருக்குன்னே நான் உலகத்தில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே வராரு. அங்கே வந்த உடனே பேதர் கேட்குறாரு, தம்பி எப்படி இருந்துச்சு? ஐயா, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சரி, இன்னொரு இடம் இருக்குது, அதையும் பாருங்கன்ட்டு. அருமையானவர்களே, அங்கே பரலோகத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே போனால் இவரை வரவேற்கிறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. அங்கே பிதாவாகிய தேவன் இயேசு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட அருகாமையில் இருக்கிறார். சீசர்கள் எல்லாரும் சுற்றி அரண்மனை அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. தேவதூதர்கள் அவரை மகிமைப்படுத்தி ஏராளமான பரிசுத்தவான்கள் அல்லேலியா துதி என்று பாடுகிறார்கள். வானத்தை அண்ணாந்து பார்க்குறாரு. அங்கே மகிமையான நட்சத்திரங்கள் இருக்குது. தரையை பார்க்குறாரு, நல்ல தங்க பாலமாக மூடி வைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே சிறப்பாக இருக்குது. நைஸாக மியூசிக் சத்தம் கேட்குது. அங்கே தேவனை துதிக்கும் மகிமையான சத்தம். ஆமாம், ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அங்கே இருந்த மாதிரி இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அதே வெளியே வர்றாரு. வெளியே வந்த உடனே அங்கே பேதுருகிட்ட கேட்காரு, தம்பி 2ஐயும் பார்த்துட்டிங்களா? எது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது? சார், 2ம் நல்லா இருக்குது, ஆனால் இந்த இடம் மாதிரி ரொம்ப ஹாப்பியாக அங்கே இல்லை. அப்போ நான் இங்கேயே போகிறேன் அப்படிங்கிறாரு. அன்புக்குரியவர்கள், அந்த இடத்துக்குள்ளே போய் அவர் கால் வச்ச உடனே வேற ஓடி ஒரு சாத்தானுடைய கால்களில் விலங்கு போடுகிறான். இன்னொரு சாத்தானுடைய கைகளில் விலங்கு போட்டு இழுக்கிறார்கள். அன்னைக்கு பார்த்த பொம்பளை பிள்ளைகளும் இல்லை, சிங்காசனமும் இல்லை, ஒரே சாராயத்தில் நாறுது. ஐயோ, நான் மோசம் போயிட்டேனே, என்னை விட்டுருங்கப்பா, நான் அங்கேயே போயிடுறேன்னு சொல்லும்போது, உன்னை வஞ்சிக்கிறதுக்காக வலை விரித்தோம், எங்கள் வஞ்சனையில் நீ விழுந்து மோசம் போயிட்ட, இனி நீ இங்கேருந்து அங்கே தப்ப முடியாது, ஐயோ நான் மோசம் போயிட்டேனேன்னு சொல்லி கதறும்போதே தூக்கி அவனை நரகத்தில் போடுறாங்க. அங்கே அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது. வேதனை தாங்க முடியாதபடி கதறுகிறான். ஐயோ, எனக்கு கிடைத்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் லூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி வேதனைப்படுறான். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்மள பலர் இப்படி தான் இந்த உலகத்தின் மேலே இச்சை வைத்து ஆர்ப்பாட்டம், ஆடல் பாடல், இதில் நம்ம மனசை முதலிடம் கொடுத்து வாழ்க்கையில் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபக்கேடான நிலைகளை பெற்றிருக்கிறோம். இதை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன்.
ஒருவர் ஒரு வீட்டை விற்கிற விரும்புகிறாரு பார்த்துக்குங்க. அந்த வீட்டை இன்னொருவர் எப்படியாவது வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆகவே அந்த வீட்டு சொந்தக்காரர்கிட்ட பேரம் பேசுகிறாரு. கடைசியில் பேரம் பேசி கொஞ்சம் விலையை குறைக்கிறாரு. குறைக்கும்போது அந்த வீட்டு ஓனர் சொல்கிறாரு, இந்த வீட்டை நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ வச்சிருக்கிற பணத்தை கொடுத்துரு, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு ஆணியை மட்டும் நான் அந்த வீட்டுக்குள்ளே அடித்து வச்சுருப்பேன், அந்த இடம் மட்டும் எனக்கு சொந்தம் அப்படிங்கிறாரு. சரி, ஒரு ஆணியை மட்டும் தானே அடிச்சுட்டு போகிறாரு, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்றாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆணியை அடித்த இடத்துல கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாய், செத்துப்போன நாயினுடைய உடலை கொண்டு வந்து அந்த இடத்துல மாட்டி வைக்கிறார். உடனே அந்த வீட்டு ஓனர் கேட்குறாரு, எப்போ நான் உன்கிட்ட ரேட் பேசி பேரம் பேசி இந்த விலைக்குன்னு சொல்லி வாங்கினேன், ஆனால் இப்போ நாயை கொண்டு வந்து அதில் மாட்டி வைக்கிறியப்பா, இதில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு சொல்கிறாரு, நான் பேரம் பேசும்போதே ஒத்துக்கிடும்போது ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு அங்கே நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், நீ அதுக்கு ஒத்துக்கிட்ட, அந்த இடத்துல தான் அந்த நாயை நான் மாட்டி வச்சுருக்கேன், வேறு ஒரு இடமா நான் எடுக்கலை அப்படிங்கிறாரு. இப்போ இந்த ஒப்பந்தம் போட்டவருக்கு ஒன்றும் பண்ண முடியல. இந்த நாரி போன நாயோடு வாழ்கிறதா இல்லைன்னா இடத்த காலி பண்ணுறதா? என் அன்புக்குரியவர்களே, கடைசியாக அவருடைய மனத்தில் வந்த தீர்மானம் இடத்த காலி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இவ்விதமான சாக்கடைக்குள்ளே வாழவே முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த நாய்க்குள்ளே புழு வரப்போகுது, வீடெல்லாம் அந்த புழு சுத்த போகுது, எப்படி இருக்க முடியும்? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு இந்த சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு நானும் என் வீட்டாரம்பென்றால் கர்த்தரையே செய்விப்போம் சொல்லி முழு இதயத்தையும் அவருடைய கையில் கொடுத்துடணும். பார்த்துக்கு அது நிறைய விதை இருக்குது, ஆனால் எல்லா விதையும் முளைக்காது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த ஜீவன் உள்ள விதை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நல்லா முளைச்சி விருட்சமாகி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நல்ல நிலத்தில் எழுந்த விதையை போல உங்களுடைய இதயத்தை கம்ப்ளீட்டாக ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார். அருமையானவர்களே, நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து நமக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே சத்துரு வெட்கப்பட்டு போகக்கூடிய விதத்தில் 100% அர்ப்பணிப்போட பரிபூர்ணமாக வாழ்ந்தோமை என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய சமாதானம் நம்மை பூர்ணமாக நிறைக்கிறதோடு நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமானவைகள் மாத்திரமல்ல, தேவன் என்னவெல்லாம் செய்வேன் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, அதில் நிறைவேறாமல் எதையும் அவர் நம்மை விடப்போகிறதே கிடையாது. ஆகவே இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை இயேசுவுக்காக நாம் கொடுப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆம், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. ஆமாண்டவரே, எங்களுக்கு நீர் ஜீவன் கொடுத்தவர், எங்களுக்கு புது வாழ்வை நீர் தந்தவர், நீர் பரிபூர்ணம் உண்டாகி இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நீர் உண்மையுள்ளவர். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் பரிபூர்ணமுள்ளவராக இருந்து ஆண்டவரே பரிபூர்ணமாக தங்களை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறதற்கு நீர் உதவி செய்யும். முழு அர்ப்பணிப்போடு முழு பரிசுத்தத்தோடு காணப்படும்படி இயேசுவே எங்களுக்கு இரக்கம் செய்யும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். யாராயிலும் மனச்சோர்வோடு வேதனையோடு ஆண்டவரே தீர்மானம் எடுக்க முடியாதபடி அல்லல் பட்டு கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பிரசன்னம் ஆசீர்வாதம் வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு இருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?